இன்னைக்கு ஜூலை 17 ஸோ ஸ்பெயின் பார்சிலோனா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து கொரில்லா 450 லான்ச் பண்ணிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஃபுல் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால் ஹிமாலயனோட இது கம்பேர் பண்ணும் எப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குது, மற்ற காம்படிட்டர் பைக்ஸோட என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளே லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கொரில்லா 450 என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க. லான்ச் அப்பவே வந்து இட்ஸ் யூனிக் ரோட்ஸ்டர் பைக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக வந்து இவங்க டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சில காம்படிட்டர்ஸை வந்து கலாய்ச்சிருக்காங்க, ஒரு காம்படிட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து க்ளோன் பண்ணல, அதனால இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோன் லேண்ட், வெல்கம் டு க்ளோன் லேண்டுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ என்னன்னா, நான் மற்ற பைக் மாதிரி க்ளோன் பண்ணி எல்லாம் விற்கல, இட்ஸ் அ யூனிக் பைக், இட்ஸ் அ யூனிக் ரோட்ஸ்டர் தட் வி ஹவ் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஹீரோவில் பார்த்துட்டிங்கன்னா மேவரிக்கும் சரி, ஹார்லி X440 அந்த ரெண்டு பைக்கும் ஒன்று தான், ஒரே சாசி ஒரே இன்ஜின் தான். ஸோ வந்து ரெண்டு வேறு வேறு, பட் பிராண்டும் ரெண்டு வேறு வேறு, ஆனால் ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் வேறுன்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2,39,000 2,40,000 கிட்ட வருது. அதுலேருந்து 2,70,000 சம்திங் போகுதுங்க. ஸோ அது வரையும் 3 வேரியண்ட்டில் வந்து இந்த ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது வந்து மற்ற காம்படிட்டரை விட கொஞ்சம், அப்போ ஹீரோ மேவரிக் பார்த்தீங்கன்னா 2,20,000 சம்திங் வருது, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2,24,000 சம்திங் வருது எக்ஸோரூம். அப்படி கம்பேர் பண்ணுவோம் 20,000 ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து உங்களோட டெசிஷன் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கலாம். இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் ரிம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 17 இன்ச் அப்படிங்கிறனால உங்களுக்கு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டயர் இருக்குது. இவங்க வந்து ரேடியல் டயர் தான் இந்த ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது ரேடியல் டயர். ஸோ ரேடியல் டயர், பயஸ் பிளை டயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் புரியும். ஸோ ரேடியல்ங்கிறனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ரோடோட ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கார்னரிங் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் டயரில், அதனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன், பின்னாடி பார்த்தீங்கன்னா 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே நல்லா வந்து பெரிய டயர்ஸாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு ஸ்ட்ரீட் பைக் அப்படிங்கிறனால ஒரு சங்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜின் அண்ட் சாசி எல்லாம் சிமிலர் தான். ரியரோட ஃபெண்டர் லுக் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மாதிரி தான் இருக்குது. ரியரோட மட்கார்டு, இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹிமாலயன்லேருந்து எடுத்தது தான். அது போக சைடு பேனல்ஸும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. சாசி, இன்ஜின் எல்லாம் வந்து ஹிமாலயன் தான். ஸோ அதனால் 452 cc இருக்கிறனால 40 bhp பவர், 42 Nm ஆஃப் டார்க்கு, உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சு எல்லாமே இருக்குது. அது போக ஃபீச்சர்ஸ்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ரைட் மோட்ஸ் இதில் வந்துடும். அதே மாதிரி வந்து பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹையர் வேரியன்ட் போயிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹிமாலயன் இருக்க மாதிரி TFT கன்சோல், அதை மேப் இன்டெகிரேட் பண்ணி இருக்கிறது. மற்றபடி ரைட் மோட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். அது ரெண்டுலையும், அதாவது 3 வேரியண்ட்லையும் இது கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர் தான். அது போக வந்து டூயல் டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ TFT டிஸ்பிளேஸ் இதெல்லாமே வந்து ஹையர் வேரியண்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வந்து செமி டிஜிட்டல் லைக் மீட்டர், ஹண்டரில் இருக்குல்லையா, அந்த மாதிரி டிஸ்பிளே தான் இருக்குது. ட்ரிப்பர் நேவிகேஷன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ப்ரைஸ் கொடுத்து அப்படி வச்சுக்கலாம். வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹிமாலயனோட இது வந்து வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க, 11 கிலோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 185 கிலோகிராம் தான் இருக்குது வண்டியோட வெயிட். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. டேங்க் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ், அதாவது ஹிமாலயனில் வந்து 17 லிட்டர்ஸ், இது வந்து 11 லிட்டர்ஸ் அப்படின்னு அங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 லிட்டர் பெட்ரோல் கம்மியாக தான் அடிப்பீங்க. 6 லிட்டர் பெட்ரோல் கம்மியாக அடிக்கிறீங்க அப்படிமா, அதுவே உங்களுக்கு 6 கிலோகிராம் கிட்ட வந்துடும். அது போக சஸ்பென்ஷன் லென்த் கம்மி பண்ணதுனாலையும் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் ஆகி இருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 mm உங்களுக்கு வந்து டிராவல் கிடைக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற காம்படிட்டர்ஸ் USD கொடுக்குறாங்க. லைக் ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்பீட் 400ல் உங்களுக்கு USD ஃபோக்ஸ், பட் இது வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு. பட் அது அந்த சில்வர் ராடெல்லாம் தெரியாத மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணி 4 கேட்டரில் கொடுத்துருக்காங்க. அது வண்டியோட நல்லா தான் இருக்குது பார்க்க. ஸோ சாய்ஸ் உங்களை தான், உங்களுக்கு USD வேணும்னா நீங்கள் அது போகலாம், இல்லைனா இது வந்து டெலஸ்கோபிக் தான். ஸோ 3 வேரியண்ட்லேயும் டெலஸ்கோபிக் ஃபோக் தான் தராங்க, USD எல்லாம் இல்லை. அது ஏன்னு சொல்லி தெரியலங்க, ப்ரைஸ் கட்டிங்னால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காதா சொல்கிறாங்க. பட் இவ்வளோ தான் அவங்களால முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 150 mm சஸ்பென்ஷன் ட்ராவல் நடக்குது. ஸோ அது வந்து ரியர் மோனோஷாக் ஹிமாலயன் மாதிரி தான். பட் சஸ்பென்ஷன் லென்த் வந்து குறைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கை வந்து டென்ஷன் வந்து ஸ்டிஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால் சஸ்பென்ஷன் லென்த் வந்து உங்களுக்கு ட்ராவல் கம்மியாக தான் இருக்கும், 150 mm. அதனால் உங்களுக்கு வந்து ட்ராக் ரேஸ், இந்த ரேசிங்லாம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ ஹிமாலயனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே லீட் கொடுக்கும். ஏன்னா 17 இன்ச் ரிம், வைடர் டயர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 0 to 100 வந்து இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். அது போக ஸ்ப்ராக்கெட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 47 இருக்கும் ஹிமாலயனில். இது வந்து 45 ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் 45 டூத்து தான் இருக்குது, அதாவது 45 டீத்து தான் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டாப் எண்டு நல்லாயிருக்கும், ஹை ஸ்பீடாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். 160க்கு மேலே ஹிமாலயன் 160 சம்திங்கில் உங்களுக்கு ட்ராவல் ஆனால் இது ஒரு 170 உங்களுக்கு ரீச் ஆகிற சான்ஸ் இருக்குது. டாப் ஸ்பீட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டார்க் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து புஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டாப் எண்டு அதாவது ஹை ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் 45 டூத் ஸ்ப்ராக்கெட் வந்து இதில் லான்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஓகேவான்னு சொல்லுங்கள்.
சொல்லுங்கள். மற்ற காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மிடில் தான் இது வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு உண்மையாலுமே வந்து இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறையா காம்படிட்டர்ஸ் பைக் இருக்குது. லைக் ஹார்லி எடுத்துக்கோங்க, மேவரிக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்பீட் 400 எடுத்துக்கோங்க, கொரில்லா NS 400 கூட நம்ம இதில் கன்சிடர் பண்ணலாம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm தான் இருக்குது. அதாவது கம்பேர் டு ஹிமாலயன் 805 இருக்கும், இது 780 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹைட் கம்மி தான். அதனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5'6", 5'7" இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக நல்லாவே எட்டுன்னு நான் சொல்லலாம். அதுபோக வந்து சீட் வந்து சிங்கிள் சீட் அப்படிங்கிறனால உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் இதில் வராது. ஸோ அதோட டீட்டெயில் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எசென்ஷியல் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். மற்ற காம்படிட்டர்ஸ் எப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாங்க. பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் நிறைய வண்டி இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, லுக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக இதை டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்பீட் 400, மேவரிக்கு, இல்லை ஹார்லி 440, NS 400 இந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் இருக்குது அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவில் நான் கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் பண்ணுறேன். நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் சீக்கிரம் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். வண்டியெல்லாம் கொஞ்சம் கிட்ட போய் நமக்கு கிடைக்கும் ஈஸியாக. இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகுதுங்க, அதுதான். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் எனக்கு பண்ணால் போதுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் பை.